Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சாட்டை துரைமுருகன். இளைஞர்களை ஈர்க்க தவறியதா நாம் தமிழர் கட்சி? முதல்ல ஒரு அழகான அரிட்டாப்பட்டியில் இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்கு புதிய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றியும் கூட. இளைஞர்களை நாம் தமிழ்ச்சி ஈர்க்க தவறிடுச்சு. குறிப்பிட்ட ஒரு நடிகர் வந்தால், ஏன் விஜய் அவர்கள் வந்தால் இளைஞர்களுடைய ஓட்டெல்லாம் அவருக்கு போயிடும், இளைஞர் படையெல்லாம் அவருக்கு போயிடும் சொல்லி கடந்த ஓராண்டு காலமாகவே தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பொதுவான பத்திரிகையாளர்கள்லாம் பேசினாங்க. கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி திருச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றத்திற்கான மாநாடை நடத்தினோம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. புதிய தலைமுறை அதை முழுமையாக காட்டினீங்க. அந்த மாநாட்டில் 2 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1300 அடி இருக்கக்கூடிய ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்ம மாநாடு திரளை திட்டமிட்டிருந்தோம். 2 லட்சம் இருக்கைகளும் நிறைந்து சுற்றி இருக்கக்கூடிய மொத்த இடத்துல ஒரு சின்ன இடத்தோட நிற்க இடம் இல்லாமல் 5 லட்சம் பேர் கூடியதாக உளவுத்துறை தகவல். ஒரு ஊடகவியலாளர் சொல்றாரு 6 லட்சம் பேர் கூட்டினாங்க அப்படின்னு. 36 கிலோமீட்டருக்கு மொத்தமாக போக்குவரத்து நெருக்கடி. பெரிய ரசிக மனப்பான்மை இருந்தால் தான் கூடுவாங்க, பெரிய கவர்ச்சி இருந்தால் தான் கூடுவாங்க, இல்லை பணம் கொடுத்தா தான் கூடுவாங்க அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இன்னைக்கு கூட்டங்களுக்கு டாடா ஏசில மக்களை ஏற்றிக்கொண்ட ஒரு முறை இருக்குது. அது ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் எந்த விதமான பணமும் செலவு பண்ணாமல் மாநாட்டுக்கு மட்டும் திட்டமிட்டு சரியாக ஒரு 20 நாட்களில் தமிழ்நாடு முழுமைக்கும் தன்னார்வமாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் நிற்கிறான். இன்னைக்கு கடைசியாக பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நானும் அண்ணன் ஹிமாயனர்களும் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறோம், சீமான் பயணிக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சாரமும் கிடையாது. ஒரே ஒரு அறிவிப்பு இன்ஸ்டாகிராமில், சோசியல் மீடியாவில், இந்த இடத்துல சீமான் பேசுகிறார், இந்த இடத்துல கட்சிக்காரங்க பேசுகிறாங்கன்னு தன்னெழுச்சியாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள். நான் பார்க்கறது எல்லாமே பெரியவங்க வராங்க, வயசானவங்க வராங்க. ஆனால் இளைஞர் படை தான் ஊருக்கு நிற்குது. ஒரு கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுத்து பார்த்துருப்பீங்க, ஒரு கட்சி மக்களை ஈர்க்க பணம் கொடுத்து பார்த்துருப்பீங்க. ஒரு கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு, தன்னார்வமா இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க டெம்போ டிராவலர்ல பேசிக்கிட்டு இருக்காருங்க, அரியலூர்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னார்வமா ஒருத்தன் 5000, ஒருத்தன் 2000, ஒருத்தன் உண்டியலை மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்குறான். இது எங்கேயாவது நடக்குமா? அதாவது ரெவல்யூஷன் நம்ம உலகம் முழுக்க கேள்விப்பட்டிருக்கோம், புரட்சியை கேள்விப்பட்டிருக்கோம். அது கண்ணுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இளைஞர்களை ஈர்க்க தவறிச்சு அப்படின்னு சொல்றீங்க. பசிக்கு அழாத தவறிதான் நான் கேள்வி எழுப்புறேன். இல்ல கேள்வி எழுப்புன்னு சொல்றேன். பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியான்னு சொல்லி பகத்சிங் சொல்றாரு. அவர் கண்ட கனவைத்தான் நாம் தமிழ் நிறைவேற்ற துடிச்சுக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய மொத்த திட்டமுமே இளைஞர்களுக்கானதான். கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம். நாம் தமிழர் கட்சியுடைய என்னங்க பண்ண போதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், அரிட்டாப்பட்டி போல தமிழ்நாட்டை மாத்தணும். அதுதான் எங்களுடைய கனவு. இந்த அரிட்டாப்பட்டியில் வாழக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் கேளுங்க, அவங்க யாரையாவது நம்பியிருப்பாங்களா? இல்லை, தற்சார்பா இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலம் இருக்கும், ஆடு மாடு இருக்கும், அந்த விவசாயம் பண்ணுவாங்க, அந்த நெல்லை வச்சு அவங்க வாழ்வாங்க, அந்த நெல்லை விற்பாங்க, அதை வச்சு வாழ்வாங்க. இங்க என்ன தேவைப்படுது? ஒரு நல்ல மருத்துவமனை தேவைப்படுது, ஒரு நல்ல பள்ளிக்கூடம் தேவைப்படுது, நல்ல கலை கல்லூரி தேவைப்படுது, ஒரு பொறியியல் கல்லூரி தேவைப்படுது. இந்த அரிட்டாப்பட்டியில் வாழக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு தேவையான மின்சார வசதி, பேருந்து வசதி, சாலை வசதி, இதை செஞ்சு கொடுக்கத்தான் ஒரு அரசாங்கம் தேவை. ஆனா அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான். இன்னும் கூடுதலா சொல்ல போனோம்னா இந்த ஏரி குளங்களை இன்னும் தூர்வாரி பாருங்க. இயற்கையா மலையிலிருந்து வர்ற தண்ணீரை 72 ஏரிகள்ல குளங்கள்ல சேகரிச்சு அதை வச்சு வாழ்றான். இது போல ஒவ்வொரு கிராமத்தையும் 50 ஆண்டுகளை மாத்திருக்க வேண்டியது இந்த ஆட்சியாளர் செஞ்சிருக்க வேண்டிய வேலை. அதை தவற விட்டுட்டாங்க. அதைத்தான் நாங்க செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க பேச கூட சொன்னீங்க எல்லா கட்சியும் போராடிச்சுன்னு. ஆனா முதல்ல ஒருத்தர் நாங்கள் இருக்கிற வரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் வராதுன்னு சொன்னது எங்க அண்ணன் சீமான் தான். மொத்த இளைஞன் ஆர்ப்பரிச்சு நின்னா. அதுக்கு பிறகுதான் பெருமதியாரிக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் என்ன தாண்டி தான் தொடரணும். நான் திரும்பவும் அதை தான் சொல்றேன். அந்த இடத்துலயுமே உங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுது. ஒரு கடிதம் எழுத வேண்டியது இருக்கு, பிரதமரோட கவனத்துக்கு கொண்டு போக வேண்டியது இருக்கு, ஒரு நிர்வாக ரீதியா மாநில அரசு அதை அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு அதிகாரம் தேவைப்படுது தானே? இல்ல, அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அது எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதிகாரத்தை நோக்கி பயணம் தான். மதிப்புக்குரிய பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் 1948 காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டு காலம் அவருடைய பயணம் ஈவே ராமசாமி அவரோட இருக்கு. கட்சியை தொடங்கிய பிறகு 18 ஆண்டு காலம், 19 ஆண்டு காலம் அண்ணாதுரை அவர்கள் பயணிக்கிறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிர்கட்சியே கிடையாது. அன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம், காங்கிரஸ் இயக்கம் மட்டும் தான் இருந்துச்சு, ஃபார்வர்ட் பிளாக் இருந்தாங்க. அன்னைக்கு காங்கிரஸ்ங்கிற பேராய கட்சி எதிர்த்து 18 ஆண்டுகள் நாடு முழுக்க அண்ணாதுரை பயணப்பட்டாரு. 50 தலைவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் உட்பட, EVK சம்பத் உட்பட, 50 கலைஞர் உட்பட 50 தலைவர்கள் பயணப்பட்டு தமிழ்நாடு முழுக்க கட்சி ஒரு 18 வருஷ டிராவல்ல தான் திமுக இந்தி திணிப்புல
மொழியை முன்னெடுத்து தமிழை காப்போம், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே உடையவள் புதுநலமே, அன்பே அழகே அமுதே இன்பமே இனிய தென்றலே, மரகதமணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்கே அப்படின்னு பேசுறத பார்த்து எழுச்சி ஏற்பட்டு எல்லா இளைஞனும் போய் நின்னான். மொழியை காப்பாத்தன்னு சொல்லி ஒரு கட்சி வந்துச்சு. ஆனா இன்னைக்கு மொழி செதஞ்சு போய் கிடக்கு. கண்ணுக்கு முன்னாடி கடை வீதிகள்ல தமிழ் இல்ல, பேச்சு வழக்கா தமிழ் இல்ல, நீதிமன்றங்கள் தமிழ் இல்ல, வழிபாடு மன்றங்கள் தமிழ் இல்ல. ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல, பழனி முருகன் கோவில்ல, மருதமலை முருகன் கோவில்ல, தஞ்சை பெருவுடையார் கோவில்ல தமிழை வழிபாடு மொழியாக மாற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்க போட்டு தமிழையும் வழிபாடு மொழியாக மாற்றியது நாம் தமிழர் கட்சி. அதிகாரம் தேவைப்படுது. அதிகாரத்தை தாண்டி மக்களோடு நிற்பதற்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. இப்ப நீங்க திமுக கூட்டணி எடுத்துக்கோங்க, 18 கட்சி கூட்டணி சொல்றாங்க. இந்த 18 கட்சிகளும் திமுக ஒரு தவறு செய்யுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேல்பாதி கோவில்ல பெருமதிப்பிற்குரிய வன்னியர் சமூக மக்களும் ஆதி தமிழ் குடியாரக்கூடிய பறைய சமூக மக்களும் வழிபடக்கூடிய திரௌபதி அம்மன் கோவில், 2 சமூகத்துக்கும் பாத்தியப்பட்ட கோவில், 2 பேருமே திரௌபதினு பேர் வச்சிருக்காங்க, 2 பேருடைய குலதெய்வம். ஆனால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை வரக்கூடாதுன்னு சொல்லுது. திராவிட கட்சி வைக்கத்துல போய் போராட்டம் பண்ண கட்சி, சாதி மறுப்பு கடவுள் மறுப்பு பேசிய கட்சி, நாங்கள் தான் வந்து ஆலயத்துக்குள்ளே கூட்டு போனோம்னு சொல்ற கட்சி, அந்த கட்சி கோவிலுக்கு போய் பூட்டு போடுது, சீல் வைக்குது. நீங்க சீல் வைப்பது உண்மையான புரட்சியா, உண்மையான மக்களுக்கான போராட்டமா? சீலை உடைச்சு 2 பேரையும் கூட்டு போறேன்னு சொல்றது உண்மையான வேலையா? ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? அந்த சீலை உட, நான் நிக்கிறேன் கூட்டு போறது, அதுக்கான அனுமதியை கூட தரம் இருக்குது. அப்ப அதை பேசுவதற்கு திமுக கூட்டணி கட்சியில விசிக வந்து அந்த பகுதியில வலுவா இருக்கு. ஆனா மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி கோயிலை திறக்கிறதுக்கான எல்லா முயற்சிகள் எடுக்கத்தானே செஞ்சாங்க. மாவட்ட நிர்வாகம் 2 மக்களை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்யறாங்க. ஒரு அரசாங்க நிர்வாகம் முதலமைச்சர் தலைவர் பெருமகன் ஐயா ஸ்டாலின் போய் அந்த இடத்துல நின்னு எல்லா இடத்துக்கும் இது சாத்தியம். எல்லா இடத்துக்குமே முதலமைச்சரே போய் எல்லா இடத்தையும் பிரச்சனை இல்லையே, எல்லா இடத்தையும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருக்க இடத்துக்கு நீங்க போய் நிக்கணும்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க போய் நின்னா ஒருவேளை பறைய சமூக மக்கள் வாக்கு வராம போயிருமோ, ஒருவேளை வன்னியர் சமூக மக்கள் வாக்கு வராம போயிருமோ அப்படின்னு நீங்க இதுக்கு ஒரு சாதி பிரதிநிதி, அதுக்கு ஒரு சாதி பிரதிநிதி அனுப்புறீங்க ஒழிய, நீங்க ஒரு பொதுவான ஆளு, நீங்க 2 சமூகத்தையும் சாராத ஒரு பொதுவான ஆளு, தமிழ்நாட்டினுடைய தலைவரா இருக்கீங்க, முதலமைச்சரா இருக்கீங்க, திமுக தலைவரா இருக்கீங்க, இந்த வழியில வந்திருக்கீங்க, பெரியார் வழியில வந்திருக்கீங்க, நீங்க போய் நின்றுக்கணும்ல. நீங்க அங்க பொன்முடி அனுப்பி அவரு சண்டையை மூட்டி விட்டு வந்துட்டாரு, நீங்க அங்க போயிருக்கணும். ஆனா அந்த இடத்துல எங்க சீமான் இருந்திருந்தா பூட்டு போட்டுக்க மாட்டாரு, பூட்டை உடைச்சிருப்பாரு. அதை உடைக்கிறதுக்கு ஒரு விஏஓ போதும். எதுக்கு பூட்டு போடணும்? இல்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதா? பூட்டை உடைச்சுனா 2 பேரும் முதல்ல தலைவன் போய் நின்னா 2 பேரை பேசி சமாதானப்படுத்தி 2 பேரும் இயங்கி அங்க வந்தா தானே நடக்கும். பூட்டு போட வேண்டிய தேவையே வராதுங்கற. பூட்டு போடக்கூடாது. 2 பேரையும் கூட்டு வச்சு பேசி ஒரு தலைவர் போய் நிக்கிறாருன்னா அப்ப சமாதானப்படுத்தணும். நீங்க வந்து எல்லா போராட்ட களங்கள்லயும் அழுத்தமாக மக்களோட போராடுறதுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. அது அதிமுக கூட்டணியிலயோ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க செய்யறது கிடையாது. அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்து வெற்றி என்பதை மட்டுமே நோக்கமா வச்சு அந்த கட்சி செய்யற எல்லா தவறையும் மறந்துறாங்க. வேங்க வயல பிரச்சனை மதிப்புக்குரிய அண்ணன் விசிகாவோட தலைவர் திருமா சொல்றாங்க, அரசுக்கு ஒன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படணும்னு அவசியம் இல்லைங்கிறார். அப்ப ஏன் குற்றவாளியுடைய பேரை சொல்லல? மலம் கலக்கப்பட்டது உண்மை, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். யார் கலந்தாங்க சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல, ஏன் அதை மறைக்கிறீங்க? அதை மறைப்பதற்கு இந்த கூட்டணி கட்சி வந்து துணை போறாங்க. அதனால தான் நாங்க என்ன சொல்றோம், தேவையற்ற சமூக அமைதிக்கு தேவையற்ற பங்கத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு காரணம் இதுவரைக்கும் பங்கம் ஏற்படவே இல்லையா? சமூக அமைதி பாதிக்கப்பட்ட கூட தேவையில்லாத பிரச்சனை என்ன? அது இப்ப இருக்க விட என்ன அதிகபட்சமா போயிடக்கூடாது. மக்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. நீங்க வந்து வேங்க வெளியே பேசுனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முத்திரை சமூக மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய அகமுடியார் சமூக மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய கல்லர் சமூக மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய செட்டியார் சமூக மக்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. நாங்க தப்பே பண்ணல, எங்களை சாதி வரியை நான் காட்ட பாக்குறேன், நாங்க எந்த தப்பும் செய்யல, நாங்க அங்க அண்ணன் தம்பியா வாழ்றோம். அங்க இருக்கக்கூடிய கோவில்ல ஒரு ஆதி தமிழ் குடியா இருக்கக்கூடிய பறையர் சமூகம் வந்து முன்னாடி போய் வழிபட்டாதான் சாமியே எடுத்துட்டு போறாங்க. அந்த ஊர்ல அதான் நடைமுறை. அங்க எல்லாரும் ஒன்னா கபடி விளையாடுறான், ஒன்னா பள்ளிக்கூடம் போறான், ஒன்னா நாத்து நடுறான். எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையே, யாரா அந்த வேலையை பார்த்தது? அப்ப இந்த வேங்க வயல் சாதியை வெறி பிடிச்ச ஊருன்னு காட்டிட்டீங்க. அப்ப குற்றவாளி யாருங்கிட்ட நாங்க நிம்மதியா தூங்குவோம். எங்க ஊருக்கு பொண்ணு தர மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டான், சாதி வெறி பிடிச்ச ஊருக்கு எப்ப பொண்ணு விடுன்னு கேட்கறான் அப்படின்னு அந்த மக்கள் நீங்க வந்து பொது பிரச்சனையை பாக்குறீங்க. ஆனா அந்த மக்கள் இன்னும் குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்து, நான் சொல்றது ஸ்டில் நவ், இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் இப்ப பேசுறேன். இப்ப நான் மட்டும் தான் தமிழ்நாட்டிலே வந்து தடை இருக்கும்போது 2024ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களுக்கு தடையை உடைச்சு வேங்க வயலுக்குள்ள ஓட்டு கட்டு போனது நாங்க மட்டும்தான். நாங்க ஓட்டு எல்லாருக்கும் எதிர்த்து தெரிவிச்சாங்க. நாங்க போய் நிற்கும் போது அந்த மக்கள் அமைதியாக எங்களை வரவேற்றாங்க. அப்போ அதுக்கு ஒரு கட்சி, அதுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதுதான் நாம் தமிழர் கட்சி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.